கிரைம் லீகலைஸ் ஆயிடுச்சு, கரப்ஷன் லீகலைஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ராஷன் லீகலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் குண்டராஜ். There was too much injustice on farmers when they were treated like enemies. ரோடெல்லாம் நீங்கள் தோண்டி விட்டு அங்கே செவரு கட்டி அவங்க மேலே கியர் கேஸ் போட்டு ட்ரோன்ஸ் எல்லாம் போட்டு ரப்பர் பேலட்ஸ் ஆச்சு, எவ்வளோ பேர் சத்தாங்க. Democracy is being actually killed many times. தந்தானேனா தந்தானேனா தந்தானேனா. சார், ரீசெண்டா உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இல்ல டிட் சம்திங் ட்ரிகர் யூ டு ஸ்பீக் அபவுட் சம்திங், ஆர் டிட் யூ ஆல்வேஸ் ஹாவ் an intention to இல்ல நான் இதை பத்தி பேசணும், என்னை யாராச்சும் கேட்கணும், ஐ ஹாவ் டு ஒப்பீனியனேட் அபவுட் திஸ், அப்படி இருந்துச்சா? இல்லை, 2014 அப்புறம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுல, அதனால பேச ஆரம்பிச்சிருக்கேன். அது வரைக்கும் பேசுற இண்டிபெண்டன்ஸ் இருக்குல்ல. No, I was political from even from before also, but I've been vocal இப்போ, because I believe that we as actors are watch dogs of the society. எனக்கு நான் அப்படி நம்புறேன். எல்லாருமே நம்பணும்னு தேவையில்லை, வெறும் என்டர்டெயின் பண்ணுறவங்க கூட நம்பலாம் அப்படி நம்புறவங்க. ஐ பிலீவ் ஸோ பிகாஸ் எனக்கு வந்து இப்போ நான் நடிக்கிறேன், பணம் வாங்கிட்டு நடிக்கிறேன், எனக்கு பணம் கிடைச்சிடுறது, நான் வீட்டுக்கு போயிடுவேன். அது நார்மல் வேலைன்னா அப்படி ஓகே, நான் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், யோசிக்க தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஐ ஹாவ் டு திங்க் ட்வைஸ் நவ் அண்ட் I started expressing my opinions because எனக்கு பணம் இல்லாம அவ்வளோ அன்பு கிடைக்கிறதே. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் why should people like me? or இப்போ நான் ஏதாவது இடத்துக்கு போனேன்னா, ஏதாவது வேலைக்கு போனேன்னா they offer, I don't agree to such favors முடிஞ்ச அளவுக்கு. பட் அவ்வளோ அன்பு வந்து ஏன் கொடுக்கணும் அவங்களுக்கு? ஸோ அதுக்கு பதிலாக I feel responsible that people trust you and come to the theaters, that you are going to say something through your films. So over a period of time, and the trust ஒன்று இருக்கு, I feel obliged to speak for them. So I think all artists should நினைக்கிறேன், because as artists we are made quite sensitive. இல்லைன்னா நம்ம வந்து ரெஸ்பாண்டே பண்ண முடியாது. ஒரு சீன் எனாக்ட் பண்ணணும்னா, இன்னொரு ஆக்டர் கூட நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா, I have to be very sensitive. And whatever happens around me definitely affects me a lot. A little more than what a normal person. We should be the face of அவ்வளோ சென்சிட்டிவா இருக்கிறதுனால தானாவே நடந்துடுறதுன்னு நினைக்கிறேன். தானாவே அவ்வளோ அஃபெக்ட் ஆயிடுறது. அவ்வளோ அஃபெக்ட் ஆனா நான் பேசாம எப்படி இருக்க முடியும்? If there is something, சேஃபா இருக்க முடியாது. You someday you have to come out. Yeah, if I was a normal person doing a normal job, நான் இன்சென்சிட்டிவா இருந்து நான் சேஃபா இருந்தா போதும் பான்னு இருந்து, என்னை வந்து யாரும் கண்டுக்காம எங்க போனாலும் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருந்ததுன்னா, மோஸ்ட் ஆஃப் நான் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க மாட்டேன், என்னமோ தெரியல. பட் இவ்வளோ ப்ரிவிலேஜ்ட் ஸ்பேஸ்ல இருந்து, பிகாஸ் an actor is very privileged. ஏன்னா இவ்வளோ லவ் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் I am obliged to speak for the people, to be with the people. ஸோ அதனால வந்துதான். And after 2014 a lot of things have changed. அப்படி இல்லை, it was happening over a period of time. பட் இப்போ வந்து பவருக்கு வந்து ஒரு கம்யூனல் பார்ட்டி வந்ததுனால there's been a lot of communal discrimination and a lot of injustice that's happening. So அது இல்லாமல் வந்து it happens in an individual's life also. Me as an individual, நான் ஒரு இண்டிவிஜுவலாக வந்து இவ்வளோ நாள் வந்து நானும் I was also struggling in my life. I was trying to make ends meet. அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப்லி பேசுறதுக்கு டைம் இருந்திருக்காது, ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து as you mature in life, you start to have your opinion. இது எல்லாமே நடந்ததா இப்போ பேசிட்டு இருக்கேன், அவ்வளோதான். Not only one reason, ஒரு ரீசன் சொல்ல முடியாது. A lot of things happen outside my life also, within my life also. இதெல்லாமே சேர்ந்து தான் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கேன். I think I will keep speaking up for the people because I am indebted to people. எனக்கு தோன்றது. ஸோ அது இல்லாமல் வந்து அவங்களெல்லாம் அவ்வளோ அன்பு கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து ஒரு வாய்ஸ் இருக்குன்னு இருக்கும்போது, பிகாஸ் எனி ஆக்டர் ஆர் an artist has a voice, he has an audience இருக்கும்போது you should actually start discussing things. So whatever, because we live as a community.
So community, as humans, when we are able to express our opinions, think about things, take decisions based on that, we should speak up and தோன்றது. பொலிட்டிக்கல்ங்கிறது வந்து எவ்ரிபடி இஸ் பொலிட்டிக்கல்னு எனக்கு தோன்றது. எவ்ரிபடி ஹூ ஓட்ஸ், யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க எல்லாருமே பொலிட்டிக்கல் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு எதுக்கு பாலிடிக்ஸ் சொல்லி, ஓட் போடுறான்ல, ஸோ அதே பாலிடிக்ஸ் தான். நான் பாலிடிக்ஸ்ல அதுலயே இன்வால்வ்டு. நீ ஓட்டு போட்டு சும்மா இருந்தா இப்போ இந்தியா எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். If we had started asking questions, because we have the right, we have all the rights, நமக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட்ஸை வந்து யூஸ் பண்றோம்னா இப்போ இந்தியா வந்து, பிகாஸ் இந்தியா இஸ் வெரி ரிச் அண்ட் ரிசோர்சஸ், ஸோ டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்லிட்டே இருந்திருக்க தேவையில்லை. We could have definitely become a developed nation by now. Even now we have a lot of resources. நிறைய மிஸ்யூஸ் ஆகுது, நிறைய கரப்ஷன். இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டுட்டே இருந்தாதான் மாற்ற முடியும், மாற்ற வாய்ப்பு இருக்கும். கேள்வி கேட்கலன்னா இது டெஃபினட்டா மாறாது. அதெல்லாம் வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். சார், நீங்க சில ட்வீட்ஸ் பண்ணீங்க, தட் ஸ்பார்க்ட் கான்வர்சேஷன் ஆன்லைன். அது வேற மாதிரி ரிசீவா இருக்கும், and that affected you also. அதை பத்தி பேசுவாமா? அந்த மாதிரி குற்றங்கள் நிறைய பண்ணிருக்கேன். அது எந்த குற்றம் நீங்க பர்டிகுலரா சொன்னா அந்த குற்றத்தை பத்தி பேசுவேன். இட் இஸ் சப்போஸ் டு ஸ்பார்க் கான்வர்சேஷன். தட் இஸ் த இன்டென்ஷன், ஒரு கான்வர்சேஷன் நடக்கணும்னு. ஆனா சில இடத்துல வந்து ரொம்ப கேவலமா எல்லாம் பேசுவாங்க. அது வந்து ஃப்ரீடம் 2014 இருந்து கிடைச்ச ஃப்ரீடம். ப்ளீஸ். Black Day for Press and Democracy. அது எந்த கான்டெக்ட்ல பேசியிருப்பேன் எனக்கு, ஏன்னா அது நிறைய இடத்துல நடந்திருக்கு. இப்போ there has been too many black days for press and democracy over the past 10-12 years. இப்போ எமர்ஜென்சின்னு செலிப்ரேட் எல்லாம் பண்ணி ஒரு பார்ட்டியை டார்கெட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து இட் இஸ் நாட் டிக்ளேர்ட் எமர்ஜென்சி, அவ்வளவுதான். இல்லைன்னா எவ்வளோ பேர் இன்னும் ஜெயில இருக்காங்க. சஞ்சீவ் பட், உமர் காலித், இவங்கெல்லாம் ட்ரையல்லே சரியா நடக்காம ஜெயில இருக்காங்க. ஸோ கேஸ் வந்து எடுக்கலன்னா 4 years. உமர் காலித் இஸ் ஆல்மோஸ்ட் 3.5 years ஐ திங்க் நவ். 3 years நீங்க கேஸே நடக்காம, ஹியரிங்கே கொடுக்காம, கேஸே ஃபைல் பண்ணாம இப்படி எல்லாம் ஜெயில வச்சிருக்கீங்கன்னா இட் இஸ் எமர்ஜென்சி. ஸோ அந்த பிரஸ் யூ ஹேவ் சீன் எப்படி NDTV எப்படி டேக் ஓவர் பண்ணாங்க. அதானிங்கிற ஒரு பேரு காசு இருக்கிறதுனால எப்படி அங்க இருக்கிற ஜெர்னலிஸ்ட் எல்லாம் ஆனஸ்டா கேள்வி கேட்டு இருந்த ஜெர்னலிஸ்ட் எல்லாம் வந்து வெளியே துரத்தி பிரணாய் ராய் மேல கேஸ் போட்டு இப்பதான் எல்லாமே ஒண்ணுமே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் வாட் வில் ஹேப்பன் டு வாட் எவர் தே டிட் டு தட் இது பிரஸ்? ஸோ அதுக்கு வந்து எந்த தண்டனையும் இல்லையா? இல்லைங்கிற இதுல தான் நம்ம இருக்கோம். இப்போ டெமோக்ரஸி இஸ் பீயிங் ஆக்சுவலி killed many times. So just take the electoral bonds for example. Legalized corruption, அவ்வளவுதான். கரப்ஷன் மட்டும் இல்ல, லூட், எக்ஸ்டார்ஷன் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு எலக்ட்ரல் பாண்ட்ஸை வச்சு நிறைய பேரை வந்து அந்த டெல்லி கவர்மெண்ட் இவங்க அந்த லிக்கர் ஸ்கேம்ல வந்து மெயின் விட்னஸே வந்து அவனே வந்து லஞ்சம் கொடுத்துருக்கான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமா. ஸோ அண்ட் தி பிரைம் மினிஸ்டர் கோஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கிளைமிங் தட் நான் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் வெளியே வந்ததுன்னு சொல்லி, நான் கிரைம் பண்ணதுனாலதான் இவங்க எல்லாம் கிரிமினல்ஸ் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்ம நம்பிட்டு கேட்டுட்டு இருக்கோம். அந்த ஆளையை எலெக்ட் பண்ணி திரும்ப பவர்ல உட்கார வச்சுட்டு இருக்கோம். ஸோ த டெமோக்ரஸி சும்மா இருக்கு, பேச்சு சொல்றதுக்காக இருக்கு. இட்ஸ் நாட் த டெமோக்ரஸி தட் வி டிசர்வ் அண்ட் வி யூஸ் டு ஹேவ். ஸோ ஒரு மாதிரி அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து the black days are not one or two. நிறைய even the judiciary is compromised. நிறைய விஷயம் நீங்க வெளியே போனா சும்மா கேட்டா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதான் பிரச்சனை எல்லாமே. பிகாஸ் we are kept busy in either Hindu Muslim conflict, இல்லைன்னா இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட், இல்லைன்னா இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச், எதிரியும் வந்து டைவர்ட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம. ஸோ கேட்கிற தேவை இருக்கிற கேள்வி நம்ம கேட்கறது இல்ல, கேட்காம இருக்கிறது என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. we are just being distracted and played in their hands. So அதனால வந்து black day is every day is a black day for democracy நினைக்கிறேன். ஒவ்வொரு நாள் வந்து நம்ம கேள்வி கேட்காத ஒவ்வொரு நாள், தேவை இருக்கிற கேள்விகளை கேட்காத ஒவ்வொரு நாள் வந்து black day for democracy. Democracy is people's government இல்லையா? ஸோ ஜனங்க வந்து எப்போ பவர்ல இல்லையோ இதெல்லாமே black day தான் டெமோக்ரஸிக்கு. ஸோ I can post it every day. Okay. Yep.
ஓகே. அப்புறம் இந்த ஃபார்மர்ஸ் ஓட இஷ்யூ ஐ திங்க் அந்த பிளாக் டே ஃபார் டெமோக்ரஸி எதுக்கு போட்டேன்னா, ஐ திங்க் த சீஃப் ஜஸ்டிஸ் வாஸ் ஆஃப் இந்தியா வாஸ் omitted or taken out from the selection of chief election commissioner. ஸோ எலெக்ஷன் நடக்குது வந்து டெமோக்ரஸினா எலெக்ஷன். டெமோக்ரஸி ஜனங்க வந்து எலெக்ட் பண்றது தான் ஜனங்களுக்கு பவர் இருக்கிறது பவர். அதனால தான் பொலிட்டீஷியன் வந்து நம்ம கிட்ட வந்து கை கும்பிட்டு பேசுறான். ஸோ அந்த எலெக்ஷன் பண்ற எலெக்ஷன் கமிஷனர், த ஹெட் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் டு பி வெரி இம்பார்ஷியல். சேஷன் மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் இந்த நாடு இது. எல்லாரையும் ஆட்டி விட்டுருப்பாரு. அவ்வளோ பவர்ஃபுல் பொசிஷன், அவ்வளோ டெமோக்ராட்டிக் பொசிஷன், அவ்வளோ கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், அண்ட் ஹி ஹேஸ் டு பி வெரி கான்ஸ்டிடியூஷனல், டெமோக்ராட்டிக் அண்ட் இம்பார்ஷியல். அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்க செலக்ட் பண்ணும்போது 2 பேர் ரூலிங் பார்ட்டிலிருந்து வந்து ஒருத்தன் வந்து அப்போசிஷன் பார்ட்டிலிருந்து வந்தா எப்படி இட் இஸ் டெமோக்ராட்டிக்? 2 ஓட்டு உங்களுக்கு உங்களுக்கு யார் தேவையோ அவங்கள செலக்ட் பண்ணுவீங்க. சீஃப் ஜஸ்டிஸ் வாஸ் சப்போஸ் டு பி இன் தட். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், ஒரு ரூலிங் பார்ட்டி, ஒரு அப்போசிஷன் பார்ட்டி மெம்பர். That would have been, though chief justice also can be compromised, but still there was some வெளியே பாக்குறதுக்கு டெமோக்ராட்டிக்கா இருந்தது. அதையே தூக்கிட்டு வந்து நீங்க உங்க ஆளை வந்து உட்கார வைக்கிறீங்கன்னா, it is very obvious that you are corrupt. You are ready to do corruption openly. So legalized corruption இதான் சொல்ல வரேன். லீகல் கிரைம் லீகலைஸ் ஆயிடுச்சு, கரப்ஷன் லீகலைஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ராக்ஷன் லீகலைஸ் ஆயிடுச்சு. So it is குண்டராஜ். ஸோ அதனால வந்து டெமோக்ரஸி செத்து போயிடுச்சு நான் எழுதிருப்பேன். யா, the next one please, next கூட்டம். The farmers issue. I think from there only I started posting on social issues or political issues. Farmers protest when the way the government handled and the intention behind bringing those farm laws. அப்போ அவ்வளோ சரியா இருந்ததுன்னா they could have defended it. They didn't defend it. They didn't have a discussion on it. எக்ஸ்பர்ட்ஸ் கூட யார் கூடயும் பேசாம அந்த 3 லாஸ் கொண்டு வந்து they wanted to hand over agriculture to the corporates. ஏன்னா அவங்க தானே கார்பரேட்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற டெமோக்ரஸியா இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி. எகனாமிக்கலி ஸோ அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவை அவங்க பண்ணி கொடுக்கணும், அதுதான் இவங்களோட வேலை. அதுக்கு வந்து இவனுக்கு பவர் கொடுக்குறான் பொலிட்டிஷியனுக்கு. ஒரு கார்பரேட்ல இருக்கிறவன் ஃபண்ட் பண்றான், எலெக்ஷன் ஃபண்ட் கொடுக்குறான், காசு கொடுத்தா நம்ம ஓட்டு போட்டுடுறோம்ல. ஸோ ஈஸியா இவங்க நெக்ஸஸ் ஒர்க் ஆகுது அந்த கார்பரேட்காக. பிகாஸ் we are இன்னைக்கும் வந்து நமக்கு நல்ல சாப்பாடு எதுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னா, the farmlands and the farmers and the food is in the hands of small farmers. இங்க லார்ஜ் ஃபார்மர்ஸ், இந்த கார்பரேட் ஃபார்மர்ஸ் கிட்ட போயிடுச்சுன்னா அவங்க என்ன தேவையோ அதை வளர்ப்பாங்க, அதை நீங்க சாப்பிடணும். அவங்க கேட்கற வேலைக்கு நீங்க கொடுத்து சாப்பிட வேண்டிய. இப்போ ஒரு சப்சிடைஸ் ரேட்டுக்கு நமக்கு ஏன் கிடைச்சிட்டு இருக்குன்னா, ஸ்மால் ஃபார்மர்ஸ் டோன்ட் டிமாண்ட். நானே ஃபார்மிங் பண்றேன். ஸோ த வே த அமௌண்ட் ஆஃப் மனி அண்ட் எஃபர்ட் தட் கோஸ் இன் ஃபார்மிங் அவ்வளோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கல. த பிரைஸ் தட் வி ஆர் பேயிங் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். அதை வந்து நாட் ஓன்லி திஸ் கவர்மெண்ட், எனி கவர்மெண்ட் இப்போ யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. எம்எஸ்பி கேட்டுட்டு இருக்காங்க இவங்க. எல்லா கிராப்ஸ்க்கும் கொடுக்கணும், சில கிராப்ஸுக்கு மட்டும் இருக்கு. தட் இஸ் நத்திங். கொடுத்துட்டு இருக்கு, இட்ஸ் நத்திங். நானே வந்து ஒரு 10-15 குவிண்டல்ஸ் என்னமோ வளர்த்தேன். ஒரு குவிண்டாலுக்கு வந்து 2,800 என்னமோ கொடுக்குறாங்க ரைஸுக்கு. அது நத்திங். ஐ ஸ்பெண்ட் 1.5 lakhs 20 குவிண்டால்ஸ்க்கு. ஸோ இவங்க கொடுத்துட்டு இருக்க கவர்மெண்ட் எம்எஸ்பியே வந்து நத்திங். இந்த சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட்ல வந்து ஈவன் ஹியூமன் எஃபர்ட் எல்லாமே எடுத்துக்கணும், எல்லாமே எடுத்து ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கணும் சொல்லி. பிகாஸ் it is food is being subsidized to all of us. So இந்த சப்சிடி இது எல்லாமே எப்படி இந்த இப்போ இருக்கிற விலையில எது கிடைக்கிறதுனா ஸ்மால் ஃபார்மர்ஸ் வளர்த்துட்டு இருக்காங்க. அவன் எதுவும் கேட்காம, கேள்வி கேட்காம நான் வாங்குற விலைக்கு அதை கொடுத்துட்டு இருக்கான். Once it goes off from their hands into the corporate hands, then we will know. So அது நடந்திருக்கும். அந்த farmers protest நடக்கலைன்னா, although 700 farmers who died there அந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு. ஏன்னா டெல்லி கோல்டு நீங்க பாக்கணும், 2 degrees 1 degree எல்லாம் இருக்கும். அங்கேயும் நின்றுட்டு அவங்க ஃபைட் பண்ணதுனால, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஃபைட் பண்ணதுனால we are safe today. We don't realize that. சாக்ரிஃபைஸ் எல்லாம் ரியலைஸே பண்ணல. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தன் பிஜேபி எம்பியோட பையன் வந்து ஜிபே ஏத்திட்டானே on 6-7 farmers who were going back after the protest பண்ணிட்டு இருக்கலாம். So all that is normalized. So அப்பதான் எனக்கு தாங்காம நான் பேச ஆரம்பிச்சேன். Because it was too much injustice on farmers. So and they were treated like enemies. ஏன்னா ரோடெல்லாம் நீங்க தோண்டி விட்டு அங்க செவரு கட்டி, கான்கிரீட் செவரு கட்டி, அவங்க மேல டியர் கேஸ் போட்டு, ட்ரோன்ஸ் எல்லாம் போட்டு, ரப்பர் பெல்லட்ஸ் ஆச்சு, எவ்வளவு பேர் செத்தாங்க. செகண்ட் வெர்ஷன் ஆஃப் தட் ஆல்சோ.
it is not the way we treat farmers. Lal Bahadur Shastri கொடுத்த ஸ்லோகன் என்ன, ஜெய் ஜவான் ஜெய் கிசான் சொல்லி. ஈவன் ஜவான்ஸ் ஆர் அந்த ஓட்டிங் டூல்ஸ். நம்ம இதுல புல்வாமா பிளாஸ்ட்ல நம்ம प्राइम मिनिस्टर போய் ஓட்டு கேட்டாரே, पुलवामा में जो हमारे शहीदों के नाम पे वोट मिल सकता है क्या சொல்லி. அந்த பேரையும் வச்சு ஓட்டு வாங்குற ஒரு பொலிட்டிஷியன் இருக்கிற நாட்டுல டெஃபினெட்லி நம்ம எல்லாம் பேசிதான் ஆகணும். யாராவது பேசலாம். இப்போ சும்மா வந்து தேசபக்தெல்லாம் சொல்லிக்கிறாங்க. சும்மா வந்து நான் அடுத்தவனை ஹேட் பண்றது தேசபக்தி இல்லை. ஃபர்ஸ்ட் உங்க நாடை வந்து நீ அன்போட பார்க்கணும். இங்க இருக்கிற ஜனங்களை அன்பா பார்க்கணும். இங்க இருக்கிற ஜனங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஸோ வி ஆல் ஹேவ் டு ஸ்பீக்ங்கிற ஃபோர்ஸ்ல தான் நான் பேச ஆரம்பிச்சது. ஐ திங்க் தேர் குட் பி alteration of news that we receive also. Yeah, definitely it is manipulated because யார் கையில பவர் இருக்கோ, யார் கையில பணம் இருக்கோ, அவன் மேனிபுலேட் பண்ணிதாகணுங்கிற ஒரு இது. ஏன்னா மீடியா இஸ் மேனிபுலேட்டட் nowadays. மீடியா இஸ் what was supposed to be the fourth pillar of democracy. ஸோ டெமோக்ரஸியை நம்ம டெமோக்ரஸி இருக்கணும்னா அவங்க வந்து இம்பார்ஷியலாக தான் இருக்கும். அது பிகாஸ் the executive is compromised, bureaucracy is compromised, legislative is compromised. அவங்க தான் எல்லாமே மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. And the judiciary also is now compromised. ஏன்னா எங்கேயும் ஜஸ்டிஸ் நமக்கு தெரியவே இல்லை. எல்லா கேஸும் எழுத்து போட்டுட்டே இருக்காங்க. நல்லவங்கெல்லாம் ஜெயில இருக்காங்க, திருடங்கள்லாம் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. எல்லா மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், எம்எல்ஏஸ் ஆயிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் தி மீடியா வாஸ் தி லாஸ்ட் ஹோப். அதுவும் வந்து பணம் இருக்கிறவங்க கையில போயிடுச்சு. இப்போ அடானி வந்து என்டிடி வாங்கிட்டானா அவனுக்கு என்ன தேவை தானே போடுவான். ஸோ there is nothing that is the truth is not reaching the people. So அப்போ the alternate media has become a very big has come out as a very big hope. பெரிய ஹோப்பா ஒரு ஆல்டர்னேட் மீடியா வந்திருக்கு, யூடியூப் மீடியா வந்திருக்கு. நிறைய பேர் வந்து ஆனஸ்ட் ஜர்னலிஸ்ட் ஆர் இன்டு யூடியூப். we can voice our உண்மையை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ உண்மை வந்து மாத்திட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான மாதிரி ஹிஸ்டரி மாத்துறாங்கல்ல, இப்போ அப்படியே உண்மையும் வந்து வேற வேற ஃபார்ம்ல கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ we have to keep fighting this. ஸோ உண்மையை சொல்லும் போது இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துட்டே இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஃபைட். அப்புறம் யார் உண்மை பத்தி பேசுவாங்களோ அவ எப்பவும் கெட்டவன் தான். ஆமா உண்மை வந்து பிகாஸ் இட் will not be in line with the narrative. இல்ல இவங்க கிரியேட் பண்ண இங்க இவ்வளோ பணம், பவர், மீடியா எல்லாமே வச்சு கிரியேட் பண்ண ஒரு நெரேட்டிவ் மாதிரி இருக்காது. அந்த நெரேட்டிவ் வந்து எப்பவும் ஜனங்களோட சென்டிமெண்ட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு அந்த நெரேட்டிவ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஐதர் லாங்குவேஜ் வச்சு, இல்லைன்னா ஜாதியை வச்சு, இல்லைன்னா மொழியை வச்சு, இல்லைன்னா நாடை வச்சு, எப்படியோ என்னென்ன சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு ஒரு நெரேட்டிவ் கிரியேட் பண்ணிடுவாங்க. நீங்க அங்க போய் உண்மையை சொன்னா நாங்க எல்லாம் தப்பா தான் தெரியும். பட் ஸ்டில் யூ ஹேவ் டு ஸ்பீக் அவுட் த ட்ரூத். பிகாஸ் ட்ரூத் சொல்ல டெஃபினெட்லி அதுக்கு தைரியம் நிறைய வேணும். ஏன்னா அதுதான் மெயின் ஸ்ட்ரீம். அதுதான் வாட்டர், அப்படிதான் தண்ணி அப்படிதான் ஓடுது. அதுக்கு எதிர்த்தா நீங்க நீச்சல் அடிக்கணும்னா நிறைய தைரியம் வேணும், நிறைய இப்படி திட்டு வாங்க வேண்டி வரும். ஆனாலும் மக்களுக்கு கடமைப்பட்டதுனால நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசிட்டே இருக்கணும். இல்லைன்னா ட்விட்டர் உங்க அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் எதுக்கு சஸ்பெண்ட் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. ஐ திங்க் இட் வாஸ் ஹேக்ட் பை சம் பிஜேபி கை ஒன்லி. பிகாஸ் ஈவன் டுடே இப்போ ரீஇன்ஸ்டேட் பண்ணலாம். ஐ எம் ரைட்டிங் டு ட்விட்டர் ரெகுலர்லி. எப்போ பண்ண ஆக வருதோ அப்பெல்லாம் எழுதுவேன். பட் இப்போ இட் இஸ் ரன் பை சம் பிஜேபி கை. பிகாஸ் அதுல வந்து மோடி, அமித்ஷா தான் போஸ்ட் வருது என்னோட அக்கௌண்ட்ல இப்போ. ஸோ ஆப்வியஸ்லி இட் வாஸ் ஹேக்ட் பை அ பிஜேபி கை. பட் நோ ஆக்ஷன் வாஸ் டேக்கன் பை ட்விட்டர். ட்விட்டர் வந்து அந்த ஃபார்மர்ஸ் புட்டர்ஸ்ல வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் பேன் பண்ணிட்டாங்களே. ஸோ அது இருக்கு. இந்த இஸ்ரேலோட பெகாசஸ் எல்லாமே எனிதிங் தட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ பியூரோ இன் அ கார்ப்பரேட். ஒரு கார்ப்பரேட் கையில இருக்கிற எல்லாமே வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பாலிசி டிஃபரன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகலன்னா அப்போதான் அவங்களுக்கு எதிர்த்தா பேசுவாங்க, இல்லைன்னா அவங்களும் பேச மாட்டாங்க. ஸோ வேற என்ன வல்னரபிள் சிச்சுவேஷன். வி பீப்புள் ஆக்சுவலி வீன்னு சொன்னா நான் இல்லை, நம்ம ஜனங்களே எல்லாருமே வந்து மக்களே வந்து ரொம்ப வல்னரபிள் சிச்சுவேஷன்ல இருக்கும். பிகாஸ் பவர், பணம் எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்துடுச்சு. அவங்க இஷ்டத்துக்கு நடத்துறாங்க தேசத்துக்கு நாட. இல்ல கேள்வி கேட்க விட மாட்டாங்க. கேள்வி கேட்கறது தப்புன்னு சொல்றாங்க. கேள்வி கேட்கறது நம்ம கடமை, ஆக்சுவலா நம்ம ரைட் கூட. சோ அத வந்து தப்புன்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய தப்பு. சோ அங்க தெரிய வருது. We have a compromised democracy. Yes, definitely.
அப்புறம் இந்த காந்தாரா, இந்த ஆஸ்கர் நாமினேட்டட் மூவி, அத பத்தி ஒரு இஷ்யூ வந்தது. ஐ ஃபீல் எனக்கு வந்து நாங்க எங்க நம்பிக்கை என்ன இருக்கோ அதெல்லாம் செகண்டரி. ஒரு கதை சொல்றோம், ஒரு விஷயத்த ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும், அதுக்காக ஒரு கதையை உருவாக்குறோம். அந்த கதைக்குள்ள வர்ற எல்லாமே வந்து நமக்கு டூல்ஸ், ஆக்டர்ஸ், கதையில இருக்கிற கேரக்டர்ஸ், கதையில வர்ற சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஒரு டூலா யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்ணி எழுதுற கதை தான் எல்லாமே வந்து. பட் படம் வந்து ஜனங்க பார்க்கும்போது ரொம்ப பர்சனலைஸ் பண்ணிடுறாங்க, அதை பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் இன் அ வே குட் ஃபார் த ஃபிலிம்ஸ். நம்ம என்ன சொல்றோமோ அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஆனா சில இடத்துல வந்து தப்பாவும் கம்யூனிகேட் ஆகிடுறது. பிகாஸ் ஆஃப்டர் காந்தாரா வாட் ஹேப்பன் வாஸ், அங்கே கோஸ்டல் ஏரியால எங்கேயோ, மேங்களூர்லயோ, உடுப்பிலையோ எங்கேயோ ஒரு கோவிலுக்குள்ள ஏதோ ஒரு முஸ்லீம் பையன் வந்து அந்த கொரகஜான்னு ஒரு அங்கே டயட்டி இருக்கு, கொரகஜா டயட்டியோட ஒண்டிக்குள்ள ஏதோ காண்டம் போட்டான்னு சொல்லி ஒரு நியூஸ். சும்மா நியூஸ், யார் இது உண்மையா இல்லையா யாருக்குமே தெரியாது. அவன் வந்து ரத்தம் வாந்தி எடுத்துட்டு செத்துட்டான்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருச்சு. அது வந்து ஏதோ யூடியூப் சேனல், 2-3 யூடியூப் சேனல்ஸ்ல அந்த நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா காந்தார்லயும் அது அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். வேற இந்த டயட்டி வந்து இட் சேஸ், நான் வந்து கோர்ட் வாசல்ல வந்து பாக்குறேன், அங்க வந்து நியாயம் பண்றேன்னு சொல்லி அந்த கோர்ட் வாசல்ல வந்து ரத்தம் வாந்தி எடுத்துட்டு செத்து போயிட்டான். தி சேம் திங் ஹேப்பன்ட் ஹியர். ஸோ காந்தார்ல அந்த தெய்வம் சொன்ன வாக்கு வந்து உண்மையாயிடுச்சு சொல்லி நியூஸ். அதை வந்து ஒரு யூடியூப் பண்ணிருக்காங்க, யூடியூப் சேனல்ல பண்ணிருக்காங்க, நியூஸ் பண்ணிருக்காங்க. இட் ஹாஸ் crores and crores of views. So what are you doing? அந்த விஷயத்தை வச்சு நீ வந்து யூடியூப் சேனல் நடத்துற, நீ பணம் சம்பாதிக்கிற, பட் யூ ஆர் ப்ராபகேட்டிங் பிளைண்ட் பிலீஃப். ஸோ ஆஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் வி ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். நான் படத்துல ஒரு சீன் அப்படி எடுத்திருக்கேன்னா, நான் அந்த படத்துல அந்த படத்தோட பாட்டா இருக்கேன்னா, ஐ ஆல்சோ ஃபீல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ராபகேட்டிங் பிளைண்ட் பிலீஃப் அண்ட் சம்திங் ஃபேக். இட் இஸ் நாட் அ ரியல் நியூஸ் ஆல்சோ. அந்த நியூஸ் உண்மையா இல்லனாலும் அதுவும் தெரியாது, அது உண்மையா இல்லையான்னு கூட தெரியாது, அது பொய்யா கூட இருக்கலாம். பட் ஃபைன், உண்மையா இருந்தாலும் கூட அதோட சயின்டிபிக் பேக்ரவுண்ட் என்ன, வாட் இஸ் சயின்டிபிக் ரீசன் பிஹைண்ட் இட், யாருமே தெரியாது. சும்மா இப்படி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி crores of people are liking it, enjoying it and believing it. And there is another angle where you are creating Kamal disharmony also, using that, which is serving another political agenda. இன்னொரு political party அதோட பெனிஃபிட் கிடைக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது you have to be very very responsible because you are earning your livelihood from making films. அதான் சொல்லிட்டு இருக்கேன், அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஆஸ் அன் ஆக்டர், நான் வந்து நாட் ஜஸ்ட் ஒர்க் ஃபார் மீ பிகாஸ் பீப்புள் ஆர் கிவிங் மோர் தென் மணி டு மீ. நம்பிக்கை கொடுக்குறாங்க, என்ன நம்புறாங்க, நான் சொல்றதெல்லாம் நம்புறாங்க, என்ன அன்போட பாக்குறாங்க. அவ்வளோ அன்பு நம்பிக்கை எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். So I have to be very very responsible when I say something to them because it is affecting their lives, their future, their society, their children. இப்போ வந்து நம்ம வந்து religious disharmony create பண்ணா ஓட்டு வாங்கிடலாம், but I am dividing the society for generations to come. அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ண போறது? மக்கள் வந்து சேஃபா வெளியே வந்து சுத்த முடியாது. இப்பவும் நடந்துட்டு இருக்கு, உடுப்பியில மேங்களூர்ல மர்டர் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மர்டர் பண்ணிட்டே இருக்காங்க. எவனோ வந்து ஓட்டு வாங்கிட்டு போய் இங்க சீட்ல உட்காந்துருக்கான், இங்க அங்க எல்லா இடத்துலயும் சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. அவனுக்கு it doesn't matter. அவர் மட்டும் இல்ல, அவங்களோட பிள்ளைகள் எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க. they are safe but the common people, நார்மல் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. So I feel very very responsible. I felt responsible, so I spoke. So அதான் நான் சொன்னேன், என்னன்னா நீ இதை வச்சு அதை ஜஸ்டிஃபை பண்ணிட முடியாது. அங்க என்ன நடந்திருக்கு நமக்கு தெரியாது, வாட் எவர் மைட் ஹேவ் ஹேப்பன்ட். பட் இங்க இருக்கிறது வந்து இது கதை மட்டும்தான், நான் எழுதிருக்கிறது உண்மை ஆக முடியாது. கான்டென்ட் யூஸ் பண்ணி அவ்வளவுதான். நான் கதை சொல்லிருக்கேன், ஏதோ ஒரு கதை சொல்லணும்னா அதை வந்து சொல்லிருக்கேன். பிகாஸ் அந்த ஆதிவாசிகளோட கதையை சொல்ல வேண்டியது காந்தாரால, அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன், கதையும் அது இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நான் அதான் அந்த சயின்டிபிக், அது கொஞ்சம் சயின்டிபிக்காக வச்சு பாருங்கன்னு சொன்னேன். இப்போ வந்து ஒரு தெய்வம், ஒரு கடவுள் வந்து உங்களுக்கு வந்து ரத்த வாந்தி எடுத்துட்டு கொல்றவனு, அந்த ரத்த வாந்தி பண்ண வச்சு அவனை கொல்ற பவர் இருக்கிற ஒரு தெய்வம் ஏன் அவனை மாத்த முடியாது? அதுதான் கேட்டேன். இட் கேன் ஈஸிலி சேஞ்ச் அ பர்சன் இல்ல. If a god, if you call it a god, if it can change a person, why is it killing people? ஸோ கொரோனாலையும் நான் அதை கேட்டேன். கொரோனா வந்து அவ்வளோ பேர் சத்தம், எந்த கடவுள் வந்து நம்மளை காப்பாத்துருச்சு? எதுவும் இல்லை. நான் பார்த்த கடவுள் யாருன்னா, எவ்வளவு பேர் வீட்டெல்லாம் விட்டு வெளியே வந்து கோவிட் வாரியர்ஸ் எவ்வளவு பேர் வேலை செஞ்சாங்க, எவ்வளவு பேர் டாக்டர்ஸ், நார்மல் காமன் பீப்புள், so many people died for what? அவ்வளோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இன்னும் இந்து முஸ்லீம் பேசிட்டு இருக்கோம், இன்னும் கன்னடா தமிழ் பேசிட்டு இருக்கோம். So we are
ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ பார்ட் ஆஃப் ஐம் பீயிங் ஸோ ஃபூலிஷ்னு தோன்றதுன்னா, அப்போ வந்து இல்லாத இந்த ஜாதி, மதம், இந்த மொழி பிரச்சனையெல்லாம் வந்து அப்போ இருந்தது வெறும் ஹியூமனிட்டி தான் இருந்தது. அவ்வளோ சீக்கிரமா மறந்து போயிட்டோமா. ஸோ ஆல் தட் மேட் மீ ரைட் தட். ஸோ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஆர் பீயிங் அ பார்ட் ஆஃப் அ ஃபில்ம், ஐ ஃபெல்ட் வெரி ரெஸ்பான்சிபிள். ஐ வுட் ஹேவ் லவ்ட் இஃப் ஆல் த அதர் பீப்புள் இன் த ஃபில்ம் ஆல்சோ ஹேட் வாய்ஸ்ட் தேர் ஒப்பீனியன்ஸ். பட் ஓகே, அவங்களுக்கு they would have had their own லிமிடேஷன்ஸ் அண்ட் ரீசன்ஸ். அவங்களுக்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். பட் எனக்கு எந்த காரணமும் தோணலை நான் சும்மா இருக்கிறதுக்கு. ஸோ நான் பேசிட்டு ஆகணுங்கிற அந்த கடமைப்பட்ட நிலைமையிலேருந்து நான் பேசிட்டேன். ஸோ அதனால பேன் பண்ணாங்களா ட்விட்டர்ல என்னன்னு தெரியல. பட் அதுக்கு கனெக்ட் பண்ணி விட்டாங்க. சேம் டைம்ல நடந்தாலும் அது கனெக்ட் பண்ணி விட்டாங்க எல்லாமே. பட் ஐ டோன்ட் திங்க் இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் தட். அது ஏதோ வேற பொலிட்டிக்கல் இது அவ்வளோதான் இருக்கலாம். Yeah. Comedy is the most powerful tool to tell serious things ன்னு எனக்கு தோன்றது. உங்க ஃபிட்னஸ், உங்க ஃபேமிலி லைஃப், உங்க ஃபார்மிங் லைஃப் எல்லாத்தையும் how do you balance? நீங்க கடவுள்னு ஒன்று இருந்தால் அதுவும் மியூசிக்காக இருக்கலாம். இயற்கை கூட மியூசிக் கூட ஒரு கடவுளாக இருக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்.